ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா இளப்பாலகனா இருக்கும் பொழுது, அதாவது சிறு வயது பாபாவா இருக்கும் பொழுது பாபா முதல் ஒரு பக்தனுக்கு காட்சி கொடுத்திருப்பாரு. அந்த பக்தனுடைய சமாதி தான். பாபாவை நேரில் பார்த்த முதல் பக்தனா கூட இந்த பக்தனை நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட புனிதமான பக்தருடைய சமாதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க சாய்ராம், அந்த பக்தர் யாரு, எந்த ஊரை சார்ந்தவர், இவருக்கும் பாபாவுக்கும் உள்ள அந்த அழகான ருணால பந்தங்கள் எல்லாமே நம்ம பார்ப்போம். சாய்ராம், நம்ம ஷிரடியிலிருந்து அவுரங்காபாத்தில் இருக்கிற தூப்கேட் என்ற ஒரு வில்லேஜுக்கு வந்திருக்கோம். இந்த தூப்கேட் என்ற வில்லேஜிலிருந்து பாபா ஷிரடிக்கு 2வது விஜயமா கல்யாண கோஷ்டியுடன் ஷிரடிக்கு போயிருக்காரு. நம்ம சச்சரிதத்தில் படிச்சிருப்போம். அவுரங்காபாத் தூப்கேடை சார்ந்த திரு சாந்த் பட்டேல் பார்த்தீங்கன்னா குதிரை வந்து வளர்க்குறாரு. ஒரு பெண் குதிரையை வளர்க்குறாரு. அவர் ரொம்ப ஆசையோட ஒரு குதிரையை வளர்க்குறாரு. அந்த குதிரை வந்து கொஞ்ச நாள் கழிச்சு காணாம போயிடுது. அந்த குதிரை காணாம போன சோகத்துல அவர் பல இடத்துல அந்த குதிரையை தேடிக்கிட்டே இருக்காரு. அந்த குதிரை கிடைக்குமான்னு தேடுறாரு. எங்க தேடியும் பணம் இல்லை, அந்த குதிரை கிடைக்கல. ரொம்ப சோர்வு அடைஞ்சிருவாரு. ஒரு முறை பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்ல இருந்து சிண்டின் என்ற ஒரு மலை உச்சி பக்கம் அவர் தேடிக்கிட்டு அந்த குதிரை எந்த பக்கம்னா போயிருக்கா அந்த அடையாளம் இருந்து அதை தேடி கண்டுபிடிச்சு போய்கிட்டே இருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மலை உச்சி, சிண்டின் என்ற ஒரு மலை உச்சிக்கு வருவாரு. அங்க ஒரு மாமர அடியில இவர் ஒதுங்கி நிற்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து ஒரு குரல் கேட்கும், எதிரொலி கேட்கும், சாந்துன்னு ஒரு குரல் கேட்கும். இந்த காட்டுக்குள்ள, அடர்ந்த காட்டுக்குள்ள யார் நம்மளை கூப்பிடுறன்னு சொல்லிட்டு இந்த சாந்து வந்து திரும்பி பார்ப்பாரு. அந்த மாமர அடியில இளம் ஃபக்கீர் ஜோதியா காட்சி கொடுப்பாரு. அற்புதமா காட்சி கொடுப்பாரு. யார் இந்த இடத்துல இப்படி ஒரு காட்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவரும் கிட்ட போய் பார்ப்பாரு. அப்போ குழந்தை வடிவமா பாபா அந்த இடத்துல அமர்ந்து சாந்த் பாய்க்கு வந்து காட்சி கொடுப்பாரு. அப்போ சாந்த் பட்டேல் என்ன கேட்பாரு, எதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. நான் ரொம்ப அன்போட பாசத்தோட வளர்த்த என்னுடைய பெண் குதிரை வந்து காணாம போயிடுச்சு. அந்த குதிரை நீண்ட நாள நானும் தேடினேன், அதனால கிடைக்கல. இந்த வழியில குதிரை போனதுக்கு உண்டான அடையாளம் எல்லாமே இருந்தது, அதனால நான் இந்த பாதைக்கா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாபா கிட்ட சாந்த் பட்டேல். பாபா சொல்லுவாரு, நீ பொறுமையா இரு, உன்னுடைய குதிரை வந்து கண்டிப்பா கிடைக்கும், கொஞ்சம் ஆஸ்வாசம் பண்ணு, பக்கத்துல இருக்க சோலையில போயிட்டு உன் குதிரையை போயிட்டு பாரு, உன் குதிரை அங்கதான் இருக்கு அப்படின்னு வந்து பாபா வந்து சாந்த் பட்டேல்களை சொல்லுவாரு. இவருக்கு ஆச்சரியமாயிடும், என்னடா இந்த காட்டுக்குள்ள நம்ம தேடி வந்திருக்கோம், பக்கத்துல போய் சோலையில போயிட்டு இவர் போய் பார்க்க சொல்றாரு, இவர் ரொம்ப பெரிய ஒரு மகானா இருப்பாங்க, ஆனால் இவர் சொல்றது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு சாந்த் பையன் என்ன பண்ணுவாருன்னா பாபாவுடைய சொல்லுக்கு இணங்க பக்கத்துல இருக்க சோலையில போவாரு. அந்த சோலையில போன உடனே அவருடைய பெண் குதிரையை வந்து கண்டுபிடிச்சுவாரு, கிடைச்சிடும். அந்த குதிரையோட பாபா கிட்ட வந்து பாபாவுடைய திருவடியை வணங்குவாரு. அப்போ சொல்லியிருப்பாரு, ரொம்ப ரொம்ப நன்றி பாபா, இது போல வந்து என்னுடைய தொலைஞ்சு போன ஆசையா வளர்த்த என்னுடைய குதிரையை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு அப்படின்னு சாந்த் பட்டேல் சொல்லியிருப்பாரு. சேரம். அப்போ பாபா பார்த்தீங்கன்னா சிலிம் பிடிப்பாங்க. இந்த சிலிம் பிடிக்கிறதுக்கு பாபா வந்து முதல்ல அந்த குழாய் எடுப்பாரு. சிலிமோட குழாய், மண் குழாய் எடுப்பாங்க. அந்த மண் குழாய் எடுக்கிறதுக்கு உள்ள வந்து நெருப்பு தேவை. இந்த நெருப்புக்கு பாபா என்ன பண்ணுவார்னா தன்னுடைய கையில வந்து ஒரு பெரிய கத்தி போல வச்சிருப்பாரு. அது பாறையில குத்துவாரு. அதுல இருந்து நெருப்பு கங்கு வரும். அந்த நெருப்பு கங்கு அந்த சிலிம்ல போடுவாரு. மீண்டும் பாபா வந்து அந்த சிலிமை பிடிக்கிறதுக்கு ஒரு ஈரப்பத துணி வேணும். மீண்டும் தன்னுடைய கத்தியை பூமியில குத்துவாரு. அப்ப நீர் வரும். அந்த நீர் வந்து அந்த துணியில பிழிஞ்சு சிலிமில வச்சு பாபா அந்த சிலிமை புகைப்பாரு. பிடிச்ச பிறகு திரு சாந்த் பட்டேலுக்கும் பாபா வந்து அந்த புகையை கொடுப்பாரு, சிலிமை கொடுப்பாரு. 2 பேரும் சிலிமை குடிச்ச பிறகு திரு சாந்த் பட்டேல் பார்த்தீங்கன்னா பாபாவை வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைப்பாரு, அதாவது தூப்கேடுக்கு அழைப்பாரு. இப்போ நம்ம இந்த பெட்டியில காட்டுறோம் பாருங்க சேரம். இந்த பெட்டியில அந்த குதிரை, அந்த சாந்த் பட்டேல் குதிரை வந்து பாபா கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பார்ல, அந்த குதிரை பயன்படுத்திய ஒரு சில பொருட்கள் வந்து இந்த பெட்டியில இருக்கு. அதாவது ரோப்பு, ஒரு சங்கிலி, லாடம், இதெல்லாமே வச்சிருக்காங்க. அதே போல இந்த பெட்டியில பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு தட்டு இருக்கும். அந்த தட்டு பார்த்தீங்கன்னா சாந்த் பட்டேல் உணவுக்காக பயன்படுத்திய தட்டு தான். நீங்க எல்லாமே இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமா பாபா பார்த்தீங்கன்னா நேராக சாந்த் பட்டேல் வீட்டில் தான் இங்க பல நாட்கள் பாபா தங்கியிருக்காரு. இங்கிருந்து தான் பாபா தன்னுடைய 2வது விஜயம் ஷிரடிக்கு கல்யாண கோஷ்டியுடன் போயிருக்காரு. பாபா ஷிரடி சென்று அடைஞ்சதும் அங்கு வந்து சுமார் 60 ஆண்டுகள் பாபா தங்கிட்டாரு. நிரந்தரமா பாபா மசூதியில தோரகமாயில தங்கிட்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பாபா வந்து அருளாசி வழங்கினாரு. பல தரப்புப்பட்ட பக்தர்களுக்கு மனசார்ந்த நோய்களும் உடல் சார்ந்த நோய்களும் பாபா தீர்த்து வச்சிட்டு இருக்காரு. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், அல்லாஹ் மாலிக்.